நாமத்துக்கு மாத்திரம் உண்டாவதாக. இன்று நாள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாள் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்க வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படிலாம் சேர்ந்து வாசிக்கலாம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நம்ம நோக்கி சொல்கிறாங்க, நிறைவான ஆசீர்வாதமாக என்ன நீ ஏற்றுக்கொள்ளும் போது, நிறைவான ஆசீர்வாதமாக என்னுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளும் போது, குறைவாக இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போகும்னு சொல்லி இந்த நாள் ஏசப்பா வாக்கு பண்ணுறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம நிறைய நாள் யோசிச்சிருப்போம், எனக்குள்ளே இருக்க பாவம்லாம் போகணும், எனக்குள்ளே இருக்க அவிசுவாசம் எல்லாம் ஒளிந்து போகணும், எனக்குள்ளே இருக்கிற எல்லா தடைகள் ஒழியணும், எனக்குள்ள இருக்க பலவீனங்கள் மாறணும், எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான சிறையிருப்புகள் மாறணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம அதுக்காக காத்து கொண்டு இருக்கோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக தான் ஏசப்பா இந்த நாளில் நமக்கு ஒரு பதில் சொல்றாங்க. நிறைவா இருக்கிற நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் போது குறைவா இருக்கிறபடியான உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கிரியைகளும் ஒளிந்து போகும். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், நமக்கான ஒரு பெரிய வழி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நிறைவா இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான், வேற எந்த காரியம் நமக்கு இந்த நாள்ல நிறைவு கிடையாது. எந்த விதமான வார்த்தைகளும் எந்த மனுஷனும் இந்த நாள்ல நமக்கு நிறைவு கிடையாது. ஏசப்பாவோட வார்த்தை மட்டும்தான் நமக்கு நிறைவா இருக்கும். ஆமென். நிறைவான விசுவாசம் நமக்குள்ள வரும்போது குறைவான அவிசுவாசம் ஒளிந்து போகும். நிறைவான இயேசுவோட வார்த்தை நமக்குள்ள வரும்போது குறைவா இருக்கிற பலவீனங்களா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், சிறையிருப்புகளா இருக்கட்டும், எல்லா பாவங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒளிந்து போயிடும். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிற இடத்துல எந்த விதமான குறைவுக்கோ இடமே கிடையாது, எந்த விதமான பாவத்துக்கும் இடமே கிடையாது. ஏன் அப்படி அப்படின்னா, நம்ம இயேசுப்பா உள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, முழு இருதயத்தோட ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கே ஐயோ இந்த காரியம் பாவம், இதை செய்யக்கூடாது, இயேசப்பாக்கு பிரியமில்லாத காரியம், இதை செஞ்சா இயேசுப்பா கோவப்படுவாங்க, அவருக்கு அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லி நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் தோண ஆரம்பிக்கும். பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள்ல நிறைவா இருக்கிற இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்வோம், நிறைவா இருக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வோம், நிறைவா இருக்கிறோட வார்த்தையை உட்கொள்வோம். ஆமேன். அது நமக்குள்ள இருக்க எல்லா குறைவும் மாற்றி நம்மளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில், உலகத்தின் ஆசீர்வாதத்தினால இயேசப்பா நம்மளை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அப்படி சரி ஜெபனிகள் எல்லாம் கண்ணை முடிச்சு வைக்கலாம். ஸ்தோத்திரமாப்பா. அன்பின் நேசரே, அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நாள் எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கொடுத்துருக்கீங்க அப்பா. ஆமே, நிறைவான உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்பா ஒவ்வொருத்தர் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரங்களை உட்கொள்ளுங்க அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. தகப்பனே அப்பா, நிறைவான உங்களுடைய விசுவாசம், நிறைவான உங்களுடைய வார்த்தை அப்பா முழுமையாக நாங்கள் ஆண்டவர் அப்பா உட்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவர். அந்த பாரத்தை எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஆமேன் அப்பா. எங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு குறைவுகளும் மாறும்படியாக எங்களை முழுமையாக நிறைவா ஆசீர்வதிங்க. ரீகாலப சந்தரவளவா ஆசீர்வதிங்க. எழுதுமே பிரேஸ் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாருக்கும் பிரேஸ் லார்ட்.